नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे ஸ்ரீல பிரபாதருடைய ஒரு சின்ன கன்வர்சேஷன் இங்க ஜஸ்ட் அது படிச்சிடுறேன். பிரபாதரை பத்தி புகழ்ந்து பேசணும் அப்படின்னா எப்படி புகழ்ந்து பேச முடியும் அப்படின்னா அவருடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையாலே புகழ்ந்து பேசுறது. பிரபாதர் என்ன பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னலா பண்றதை காட்டிலும் அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதை செய்யறதா முக்கியம் இல்லையா? அடிக்கடி நம்ம இதை கேட்டிருக்கோம். சேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம விருப்பப்பட்டு செய்யறது கிடையாது, பக்தர் சொல்ற விஷயத்தை செய்யறதுக்கு பேரு தான் சேவைன்னு சொல்லியிருக்கோம். இப்ப பராந்தகர் என்ன பண்றாங்கன்னா திடீர்னு கீழே கிச்சனுக்கு போயிட்டு அங்க ஒரு 2 மூட்டை தக்காளி பழம் இருக்கு. எல்லா தக்காளி பழத்தையும் எடுத்து கிடுகிடுன்ட்டு ஜூஸ் எல்லாம் போட்டு அரைச்சு வச்சிடறோம். அங்க வந்து கேக்குறாங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சேவை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரு பண்ண சொன்னது ஒண்ணு? நானா பண்ணிட்டு இருக்கேன், தக்காளி பழம் இருந்துச்சு, மிக்சர் இருந்துச்சு, என்ன பண்றானு அரைச்சு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ அதுக்கு பேரு சேவைன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்ப சொல்லுவாங்க சேவைன்னா என்னன்னா ஒரு பக்தர் சொல்லி இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா அதை செஞ்சா அதுக்கு பேர் தான் சேவை இல்லையா? சோ அப்ப நான் புரிஞ்சுக்க வேண்டியது பிரபாதர் நம்ம சேவை பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபாதர் உடைய மனோபாவம் எப்படி இருக்கு, அவர் என்ன நம்ம கிட்ட விருப்பப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா அதுதான் சேவையாகும். ஸ்ரீல பிரபாதருடைய மனோபாவத்தை விளக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் படிக்கிறேன். Srila Prabhupada was giving a talk on Srimad Bhagavatam and was pointing to a painting that was in the temple hall of Srimati Radharani offering tulasi leaves to the lotus feet of Krishna and some gopis in the background looking to the trees. Prabhupada என்ன பண்றாரு, ஒரு நாள் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காரு, பாகவதம் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஒரு பிக்சர் அங்க இருக்கு. அந்த படத்துல ராதாராணி என்ன பண்றாங்க, கிருஷ்ணருடைய பாதத்திற்கு ஒரு துளசி அர்ப்பணம் பண்றாங்க. மற்ற கோபியர்கள்லாம் பின்னாடி இருந்து அந்த ராதாராணி எப்படி சமர்ப்பணம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ரீல பிரபுபாத் சொல்றாரு, so Srila Prabhupada pointed out saying Radharani is worshipping the feet of Krishna and the gopis are not directly serving Krishna. They are assisting Sri Radha in her service to Sri Krishna and others are assisting those gopis in their service to assist Sri Radha in her service to Krishna. ஸ்ரீல பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா அங்க ராதாராணி வந்து கிருஷ்ணருக்கு ஒரு துளசி சமர்ப்பணம் பண்ணும் போது மற்ற கோபியர்கள் என்ன பண்றாங்க, பாக்குறாங்க, ராதாராணிக்கு தேவையான துளசி எடுத்து கொடுக்கறாங்க. அவங்க என்ன பண்ணலையா, எனக்கு 2 துளசி கொடுங்க, நானும் என்ன பண்றேன் பகவான் மேல போறேன்னு சொல்லிட்டு போலையா. அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்ரீமதி ராதாராணிக்கு சேவை பண்ண முயற்சி பண்ணாங்க. Then Srila Prabhupada made a wonderful gesture. He said, so to become the servant of the servant of the servant is our goal. And then Prabhupada said with his finger like this in the air pointing up. Prabhupada என்ன பண்றாரு, கையை இப்படி மேல வச்சுக்கிட்டார். இப்படி ஒரு அவருடைய முத்திரை எப்ப இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஒரு விரல மேல காட்டி சொல்றாரு அவரு, and the further down the line of service you go, pointing the finger lower and lower, the sweeter the service becomes. ஸ்ரீல பிரபுபாத் சொல்றாரு, இப்படி விரல வச்சுக்கிட்டு மேல வச்சுக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு சேவையில ரொம்ப தாழ்ந்து கீழே 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 இருக்கக்கூடிய பக்தருக்கு சேவை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க சேவையானது இன்னும் ரொம்ப ருச்சிகரமா ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. I have always remembered that. I always felt that if we have opportunity to serve a devotee who is serving a devotee who is serving a devotee who is serving a devotee, then we have the sublime benefits of all those of devotees service going to all the way Krishna. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா எப்பவுமே நம்ம நேரடியா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கிடைக்கும். இதே கிருஷ்ணருக்கு ஒரு பக்தர் சேவை பண்றாரு, அந்த பக்தருக்கு இன்னொரு பக்தர் சேவை பண்றாரு, அந்த பக்தருக்கு இன்னொரு பக்தர் சேவை பண்றாரு, அந்த பக்தர் இன்னொரு பக்தர் சேவை பண்றாரு, அந்த பக்தருக்கு நாம் சேவை பண்றோம். அப்ப என்ன ஆகும், எத்தனை பாயிண்ட் இப்ப கிடைக்கும் நம்மளுக்கு? 5 பாயிண்ட் ஈஸியா கிடைச்சிடும். சோ ஒரு பாயிண்ட் வேணுமா 5 பாயிண்ட் வேணுமா? கண்டிப்பா 5 பாயிண்ட் தான் வேணும் இல்லையா? ஒரு மாம்பழம் வேணுமா 5 மாம்பழம் வேணும்னு கேட்டா 5 மாம்பழம் தான் கேட்போம் இல்லையா? சோ அப்ப பிரபுபாத் சொல்றாரு, இது போல நீங்க ஆன்மீகத்துல நல்லா சீக்கிரம் வேகமா முன்னேறணும் அப்படின்னு என்ன பண்ணுமா, நேரடியா போய் நான் சேவை பண்றேன் கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லி போகாம
கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய பக்தனுக்கு என்ன பண்ணணும், நம்ம சேவை பண்ண முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம். So not only we cannot approach Krishna directly, but we should not want to approach Krishna directly, because the nectar of serving the servants of the servant is so much richer and so much greater, because it contains the accumulation of all those services and all those great devotees who are before us and between us and Krishna. இப்படி என்ன சொல்றார், நாம் நேரடியா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணோம் அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய சுவை பெருசா இருக்காது. இப்ப ஒரு பாலை உடனே காய்ச்சின உடனே 5 நிமிஷத்துல குடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அந்த பாலை ஒரு முறை என்ன பண்றாரு, இந்த மாதிரி நடந்துச்சு கோயில்ல, பால் சூடு பண்ணும் நைட்டு, ஒருத்தர் சூடு பண்ணி குடிச்சிட்டு போயிட்டார். அடுத்து ஒருத்தர் வருவார், அவர் வரும்போது பால் என்ன ஆயிடும், கொஞ்சம் சூடு ஆறி போயிடும். அவர் மறுபடியும் சூடு பண்ணார், கொஞ்சம் திக்கானது பால், குடிச்சிட்டு போயிட்டார். 3வது ஆள் வந்தாரு, அவர் மறுபடியும் சூடு பண்ணார், பால் இன்னும் திக்கானது, குடிச்சிட்டு போயிட்டார். 4வது ஒருத்தர் வந்தாரு, மறுபடியும் சூடு பண்ணார், குடிச்சிட்டு போயிட்டாரு. 5வது ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு என்ன கிடைச்சது, பால் கிடைக்கல, அவருக்கு என்ன கிடைச்சது, பால் கோவா கிடைச்சது, அழகா சாப்பிட்டு போயிட்டார் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் வந்தவரு போய் கேட்டாரு, நான் பால் கோவா சாப்பிட்டேன், சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஐயோ நான் சாப்பிடவே இல்லையே, எனக்கு வெறும் பால் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னார். இவருக்கு ஏன் பால் கிடைச்சது, இவருக்கு ஏன் பால் கோவா கிடைச்சது? இவர் அவசரப்பட்டு முதல்ல போய் நின்று முந்திரி கொட்ட மாதிரி நான் குடிக்கிறேன்னு சொல்லி குடிக்க ஆரம்பிச்சார். இவர் என்ன பண்ணாரு, கடைசியில எல்லாரும் குடிக்கட்டும், எல்லாரும் குடிச்சு முடிக்கிறோம், நான் இருந்தாக்க என்ன பண்ற, கடைசியா குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா இருந்தார். கடைசியில இருக்கு பால் கோவா கிடைச்சது. அது போல நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, பக்தி சேவையில ஓட தேவையில்லை. இங்க எந்த விதமான போட்டியும் கிடையாது, யாருக்கும் எந்த விதமான, பலராம் பிரபு அடிக்கடி சொல்லி இருப்பார் இல்லையா, இந்த பக்தி சேவை கிடையாது, போட்டியே கிடையாது சொல்லி சொல்லுவார். சோ அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஆத்மாக்கள் எல்லாம் நிரந்தரமானவர்கள், நிறைய ஆத்மாக்கள் இருக்காங்க, நமக்கு சேவை பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம என்ன தேவையில்லை, யார்கிட்டயும் போட்டி போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பொறுமையா என்ன பண்ணலாம், நம்ம சேவையை செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா சத்வகுணத்தை சேவை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சுவையை நீங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். சோ அதனால கிருஷ்ணாஸ் mercy runs like an electrical current, and as it flows down the line it increases its potency. So the further down the line of service you go, the sweeter and the richer that service becomes. So we do not lose anything with time. என்ன சொல்றாரு, இப்ப ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ல கொண்டு போய் உங்க மொபைலை சார்ஜ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், பிளாஸ்ட் ஆயிடும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும் இல்லையா, கரண்ட் கம்மி பண்றோம், அதுக்கப்புறம் இன்னும் கம்மி பண்றோம், இன்னும் கம்மி பண்றோம், இன்னும் கம்மி பண்றோம். நம்ம வீட்டு பிளக்கு வரும்போது இங்க செல்போன் ஆன் பண்ண என்ன, நம்ம சார்ஜ் பண்ணும்போது ஈஸியா சார்ஜ் ஆகுது. அது போல நீங்க நேரா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு முந்திரி கொட்ட மாதிரி போனோம் அப்படின்னா, கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர், டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி, பக்கத்துல போனா தூக்கி அடிச்சிருவார். சோ அப்ப எப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பக்தர் கீழே இருந்து சேவை பண்றது அப்படிங்கிறது என்னைக்குமே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான விஷயம். ஸ்ரீல பிரபுபாதர் இது போன மாசம் தான் ஹரிபாத் பிரபு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடுத்த ஹரிபாத் பிரபு கிருஷ்ணனுடைய பாதத்தை அடைஞ்சார். அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பார் கீர்த்தனை பண்ணும்போது, இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 பாதுகாப்பான இடம் எது தெரியுமா, பாதுகாப்பான சூழ்நிலை. அவர் சொல்லுவாரு, ஒரு பக்தனுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறோம் இல்லையா, நமக்கு தலைக்கு மேல ஒரு பக்தன் இருந்துட்டு இப்படி செய், இப்படி செய்யாத, இப்படி இரு, இப்படி இருக்காது, இது சரி இது தப்புன்னு நம்மள ஒருத்தர் சரி செஞ்சுட்டே இருந்தாரு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறதுலயே பாதுகாப்பான சூழ்நிலை. அதனால ஸ்ரீல பிரபுபாத் இங்க அதான் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா என்னைக்குமே ஒரு பக்தருடைய பாதுகாப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. So அதனால இங்க சொல்றாரு, we do not, I heard one devotee recently mention that the grandfather is more merciful than father. So those who are in the second generation, what to speak of great grandfather, great great grandfather. So the mercy only increases as we go down the line of service if you are sincere in serving the Lord. So இப்படி ஸ்ரீல பிரபுபாதருக்கு நம்ம எப்ப சேவை பண்றோம் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம எப்படி டைரக்டா சேவை பண்ண முடியும், சேவை பண்ண முடியாது. ஸ்ரீல பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் யாரு, நமக்கெல்லாம் தீட்சை கொடுத்த குரு இல்லையா, அவங்களுக்கு நம்ம நேரடியாக சேவை பண்ண முடியுமா, கிடையாது, அவங்க எங்கேயோ இருக்காங்க. சோ அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சேவகர்கள் யாரு, கோயிலுடைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா. சோ அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட லீடர்ஸ். அப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்படி நம்ம அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தலைவர்கள் கீழே சேவை பண்ணும் போது நம்ம சேவையானது என்ன ஆகுது,
எல்லா பாயிண்ட் சேர்ந்து வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பல்ராம் பிரபு கீழே சேவை பண்ணீங்க அப்படின்னா அவர் பண்ணக்கூடிய பக்தி சேவையுடைய பாயிண்ட்ஸ் என்ன உங்களுக்கும் வந்து சேர்ந்துடும். நீங்களா தனியா சேவை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கம்மி தான். ஒரு பக்தர் கீழே சேவை செய்யும் போது நம்முடைய பாயிண்ட்ஸ் அதிகமாகும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு இந்த வியாச பூஜை அன்னைக்கு நான் ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட கேட்டுக்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, என்னைக்குமே ஒரு பக்தர் என் மேல இருந்து என்னுடைய பக்தி சேவை என்ன பண்ணும், என்னைக்கும் வழி நடத்திட்டே போகணும். அதுல குறிப்பா எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினால கடந்த வருஷம் திரு ராதேஷாம் பிரபுவுடைய சங்கம் கிடைச்சது. ஸோ அவர் கீழே வந்து சேவை பண்ண ஆரம்பிச்சோம். எனக்கு தெரியும் மதுரையில வந்து இங்க வந்து நான் 7-8 வருஷம் ஆறுது. பல்ராம் பிரபு சொல்லிட்டு இருந்தார், நீங்க யூத் ப்ரீச்சிங் ஸ்கூல் ப்ரீச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும் போகணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். நாங்களும் போயிட்டு வந்துட்டு இருப்போம், ப்ரோக்ராம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருப்போம். அது வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆகல, நிறைய வேற சேவை பண்ணிட்டு இருந்தோம். பட் எப்ப வந்து ராதேஷாம் பிரபு வந்து சொன்னாரோ நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிச்சாரோ, அப்ப என்ன ஆனது அப்படின்னா உடனே அந்த சேவையானது ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சது. இப்ப கடந்த 2 மாசமாக நம்ம இங்க லோக்கல் இருக்கக்கூடிய மதுரை இருக்கக்கூடிய ஸ்கூல்கள்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 16 ஸ்கூல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். தினமும் இந்த பிரச்சாரத்தினால இந்த மொத்தம் ஒரு வாரத்துக்குள்ளார எப்படியும் ஒரு 5000 இருந்து 6000 பசங்க என்ன பண்றாங்க, நம்முடைய வேல்யூ எஜுகேஷன் ப்ரோக்ராம்ல அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஏதாவது வகையில் அவங்க கிருஷ்ணனுடைய கதையை பத்தி கேட்கிறாங்க. சோ இதனால இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்தர் கீழ இருந்து நம்ம சேவை பண்ணும் அப்படிங்கிறது தான். அதனால நாம் ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட வேண்டிக்கூடிய விஷயம் இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். இந்த நாள்ல எங்களை இண்டிபெண்டா விட்டுறாதீங்க, எங்களை சுதந்திரமா விட்டுறாதீங்க. எங்களை சுதந்திரமா விட்டுட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு எப்படி நடந்துக்குன்னு தெரியாது. சின்ன குழந்தைகளை போல, சின்ன குழந்தை நீங்க சுதந்திரமா விட்டுட்டீங்க அப்படின்னா ரோட்ல போயிட்டு எங்கேயாவது முட்டி கீழே விழுந்துருவாங்க. அப்பாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், கையை வீசிட்டு நடக்கலாம், எந்த பயமும் இருக்காது. அது போல பக்தி வாழ்க்கை அப்படிங்கிறது இருண்ட காட்டுக்குள்ள போற மாதிரி, நமக்கு தெரியாது அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னைக்குமே அது பக்தி வாழ்க்கையா இருந்தாலும் சரி பௌதிக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு பாதுகாப்பால கீழே இருந்து என்ன பண்ணும், அவன் கீழே இருந்து நம்ம சேவை பண்ணோம் அப்படின்னா அந்த சேவை நமக்கு ரொம்ப பாதுகாப்பானதாகவும் இருக்கும். அந்த சேவை தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப திருப்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். சோ அதனால ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட என்னைக்குமே நான் வேண்டிக்கிறது, என்னைக்கும் என்ன ஒரு பக்தருடைய ஒரு நல்ல தூய பக்தருடைய சேவை கீழே வச்சிருங்க, அவருடைய பாதுகாப்புல இருந்து இருக்க வைக்கிற மாதிரி என்ன வச்சிருந்து எனக்கு சேவை கொடுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த ஒரு காரணத்துக்கு தான் நான் மதுரையில் இருந்துட்டு இருக்கேன். சோ மதுரையில் இருக்கிறதுக்கான பல்ராம் பிரபு அவரை பார்த்த நாடு இங்க படிக்க வரும்பொழுது, சோ அவர் எவ்வளவு எண்டவர் எடுத்து இந்த பிரச்சாரம் செய்யணும் அப்படின்றதுக்காக கோயில் கட்டி எவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. சோ நான் நினைச்சேன் என்னுடைய சேவை என்ன பண்ணும், யாராவது ஒருத்தர் கீழே பண்ணும், சரி பல்ராம் பிரபு கீழே பண்ணலாம். ஏன்னா அவருடைய சின்சியாரிட்டியை பார்த்துட்டு நான் இருக்குன்னு முடிவு பண்ணேன். சோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். என்னைக்குமே நாம் சுதந்திரமாக எந்த ஒரு சேவையும் செய்யக்கூடாது. ஒரு தலைமை கீழே இருந்து ஒரு பக்தருடைய பாதுகாப்புல இருந்து சேவை பண்றது, அது பௌதிக வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அதுதான் ஒருத்தருக்கு சந்தோஷத்தையும் கடைசியில கிருஷ்ணரை பெற்றுக் கொடுக்கும். ஸ்ரீல பிரபுபாத கீ, ஸ்ரீல பிரபுபாத வியாச பூஜா மகா மகோத்சவ் கீ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.